அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நர்ஸ் லைஃப் எஸ்ஜி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்திலிருந்து 50 MCQs. ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற 50 MCQs 50 கொஸ்டின்ஸுமே மிகவும் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி சில எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. கிடைக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி சரியான ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸ் கிடைக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான ஆன்சர் என்னன்றது நமக்கு டைரெக்டாகவே தெரியலாம். பட் மற்ற 3 ஆப்ஷன்ஸ் ஏன் தவறு அப்படின்ற ரீசன் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த கொஸ்டினோட சரியான ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ண முடியும். அல்லது சில நேரங்களில் நம்ம சரியானது அப்படின்னு நினைக்கிறது கூட தவறாயிரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Question number 1. One of the organs located in the mediastinum. இங்கே மீடியாஸ்டினம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். மிடில் ஸ்பேஸ் ஆஃப் செஸ்ட், மார்போட நடுப்பகுதியை தான் மீடியாஸ்டினம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மார்பின் நடுப்பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். மோஸ்ட்லி எல்லாருமே ஆப்ஷன் இல்லாமலே கெஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ செரிபெல்லம், ஆப்ஷன் பி ஹார்ட், ஆப்ஷன் சி ஸ்டொமக், ஆப்ஷன் டி யூட்ரஸ். இங்கே ஆன்சர்ஸ் டைரக்டாகவே நம்ம சூஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. செரிபெல்லம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஓரளவு கெஸ் பண்ண முடியும். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்முடைய தலைப்பகுதி, பிரெயின் தான். ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 லங்ஸுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொராசிக் கேவிட்டி, இந்த மீடியாஸ்டினம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடியது தான் ஹார்ட். ஆப்ஷன் சி ஸ்டொமக், இதோட லொகேஷன் அப்பர் லெஃப்ட் பார்ட் ஆஃப் அப்டாமினல் கேவிட்டி. அடுத்தது யூட்ரஸ், இதோட லொகேஷன் பெல்விக் கேவிட்டி பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் த ரெக்டம். ஸோ இங்கே ஆப்ஷன் பி ஹார்ட் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். Question 2. Which valve prevents backward flow of blood into the left atrium? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு இரத்தத்தை திரும்பி வராமல் தடுக்கும் வால்வு எது? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அயோட்டிக் வால்வ், ஆப்ஷன் பி பல்மனரி வால்வ், ஆப்ஷன் சி ட்ரைகஸ்பிட் வால்வ், ஆப்ஷன் டி மைட்ரல் வால்வ் அல்லது பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ அயோட்டிக் வால்வ் எடுத்துக்கிட்டோன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அயோட்டாவுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த அயோட்டிக் வால்வ். ஸோ இந்த அயோட்டிக் வால்வோட மெயின் ஃபங்க்ஷன் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டாவுக்கு போன பிளட்டு மறுபடியும் பேக்வேர்டாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகிறதையே தடுக்கிறதுக்கு தான் இந்த அயோட்டிக் வால்வ் இருக்குது. ஆப்ஷன் பி பல்மனரி வால்வ். பல்மனரி அப்படின்னு சொல்லும்போது லங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரி மூலமாக லங்ஸுக்கு பிளட்டு போகுது. பல்மனரி வால்வ் லங்ஸுக்கு போன பிளட் மறுபடியும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஆப்ஷன் சி ட்ரைகஸ்பிட் வால்வ். ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஆப்ஷன் டி மிட்ரல் வால்வ் அல்லது பைகஸ்பிட் வால்வ். இது எங்கே இருக்குது? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் மிட்ரல் வால்வ். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்த பிளட்டு மறுபடியும் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு மறுபடியும் போகாமல் தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த மிட்ரல் வால்வ் அல்லது மைட்ரல் வால்வ். ஆன்சர் ஆப்ஷன் டி மைட்ரல் வால்வ். தேர்ட் கொஸ்டின் பேஸ்மேக்கர் ஆஃப் ஹார்ட். பேஸ்மேக்கர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹார்ட் ரேட்டை ஸ்டார்ட் பண்ணி கட்டுப்படுத்தும் இயற்கையான ஒரு மின்சார மையம் தான் பேஸ்மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏவி நோட், ஆப்ஷன் பி எஸ்ஏ நோட்,
Option C, Purkinje fibers. Option D, parasympathetic system. So first option A வை எடுப்போம். AV node. டைரக்டாவே சொல்லலாம். இது வந்து செகண்டரி பேஸ்மேக்கர். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் பி எடுப்போம். SA node. SA node எங்க லொக்கேட் ஆயிருக்கு? ரைட் ஏட்ரியத்தில் நியர்பை சுப்பீரியர் வீனகேவா. இந்த SA node வந்து ஹார்ட் கிட்ட துடிக்கிறதுக்கான சிக்னலை கொடுக்குது. ஹார்ட் துடிக்க ஆரம்பிக்குது. ஆப்ஷன் பி SA node என்பது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி Purkinje fibers. இதோட வேலை என்ன? ரெண்டு வென்ட்ரிக்கல்ஸ், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரெண்டுமே சேம் டைம்ல துடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த Purkinje ஃபைபர்ஸோட வேலை. ஸோ இந்த ஆப்ஷன் ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி, parasympathetic system, ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். இந்த ஆப்ஷன் ராங். சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தோட ரோல் என்ன அப்படின்றத தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 4. நார்மல் கார்டியாக் அவுட்புட் இன் எ ஹெல்த்தி அடல்ட். கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். நம்முடைய ஹார்ட் 1 மினிட்ல எவ்வளவு இரத்தத்தை நம்முடைய உடலுக்கு பம்ப் பண்ணி அனுப்புது, அதுதான் கார்டியாக் அவுட்புட். ரெண்டாவது, கார்டியாக் அவுட்புட்டோட ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா CO, கார்டியாக் அவுட்புட் ஈக்குவல் டு ஹார்ட் ரேட் இன்டு ஸ்ட்ரோக் வால்யூம். இங்கே ஒரு நார்மல் பர்சனோட ஹார்ட் ரேட் 70 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் 70. ஸோ 70 into 70 4900 ml per minute. ஸோ ஆவரேஜாக 5 liters per minute. ஸோ இங்கே ஆப்ஷன் சி 5 liters per minute அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 5. டைம் டியூரேஷன் ஆஃப் கார்டியாக் சைக்கிள். இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஏ 0.5 seconds, ஆப்ஷன் பி 0.8 seconds, ஆப்ஷன் சி 1 second, ஆப்ஷன் டி 2 seconds. கார்டியாக் சைக்கிள்னா என்ன? ஒரு இதய துடிப்பிலிருந்து அடுத்த இதய துடிப்பு வரைக்கும் நடக்கும் ஒரு முழுமையான நிகழ்வுக்கு தான் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஈஸியா புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம் ரெண்டு மேல் அறையும் சுருங்கி ரத்தத்தை அனுப்புறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் 0.1 seconds. அடுத்தது இப்ப பிளட் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்துச்சு. ஸோ வென்ட்ரிக்கிள்னு சொல்லும்போது ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இந்த கீழ் அறைகள் என்ன பண்ணுது? ரத்தத்தை புஷ் பண்ணி லங்ஸுக்கும் பாடிக்கும் இம்மிடியேட்டா அனுப்புது. ஸோ இதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைமிங் 0.3 seconds. இந்த வென்ட்ரிக்கிள் லங்ஸுக்கும் பாடிக்கும் பிளட் அனுப்பின உடனே வென்ட்ரிக்கிள் வந்து ரிலாக்ஸ் ஆகி மறுபடியும் ரத்தம் இந்த வென்ட்ரிக்கிள்ஸ்குள்ள வருது. ஸோ இந்த டைமிங் 0.5 seconds. ஸோ இப்போ டோட்டல் போடுங்க. 0.1, 0.3, 0.4. இதை டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.8 seconds கிடைக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் பி 0.8 seconds என்பது சரியான ஆன்சர். கொஸ்டின் 6. ஹார்ட் சவுண்ட்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப். ஆப்ஷன் ஏ மூமெண்ட் ஆஃப் பிளட் இன்டு த ஹார்ட் ஃப்ரம் த அயோட்டா. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டாக்கு அயோட்டிக் வால்வ் மூலமாக பிளட்டு ஃப்ளோ ஆகுது. அயோட்டாலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பேக் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கக்கூடிய வால்வு அயோட்டிக் வால்வு தான். ஒருவேளை இந்த வால்வு சரியாக மூடப்படாமல் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பிளட் லீக்கேஜ் ஆகும். ஸோ இதை தான் அயோட்டிக் ரிகர்ஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் பி பிளட் ஃப்ளோ த்ரூ த ஹார்ட். ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது, ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி க்ளோசர் ஆஃப் த ஹார்ட் வால்வ்ஸ். ஹார்ட்டில் மொத்தம் 4 வால்வு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். மைட்ரல் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது S1 லப் அப்படின்ற சவுண்டு உருவாகுது. அதே டைமில் அயோட்டிக் வால்வ் அண்ட் பல்மனரி வால்வ் க்ளோஸ் ஆகும்போது S2 டப் அப்படின்ற சவுண்ட் உருவாகுது. ஸோ இந்த வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் ஹார்ட் சவுண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி கன்ட்ராக்ஷன் ஆஃப் த கார்டியாக் மசில்ஸ். ஸோ
இதய தசை சுருங்குவதை நம்ம வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் ராங் ஆன்சர். கொஸ்டின் 7. S1 ஹார்ட் சவுண்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு. S1 அப்படின்ற சவுண்டு எதனோடு தொடர்புடையது, அதுதான் இங்கே கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, க்ளோசர் ஆஃப் த அயோட்டிக் அண்ட் பல்மனரி வால்வ். ஸோ இங்கே வந்து அயோட்டிக் வால்வும் பல்மனரி வால்வும் க்ளோஸ் ஆகும்போது S2 டப் அப்படின்ற சவுண்டு தான் உருவாகும். ஸோ ஆப்ஷன் ஏ ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி, க்ளோசர் ஆஃப் த அயோட்டிக் வால்வ். ஸோ அயோட்டிக் வால்வ் மட்டும் மூடப்படும் போது A2 அப்படின்ற செகண்ட் ஹார்ட் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். ஸோ ஆப்ஷன் பி ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி, க்ளோசர் ஆஃப் த மைட்ரல் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ். இந்த வால்வ் மூடப்படும் போது தான் S1 அப்படின்ற ஹார்ட் சவுண்ட் கேட்கப்படுது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி, க்ளோசர் ஆஃப் த மைட்ரல் வால்வ். மைட்ரல் வால்வ் மட்டும் மூடப்படும் போது கண்டிப்பாக M1 அப்படின்ற சவுண்டு தான் கேட்கும். இந்த ஆப்ஷனும் ராங். கொஸ்டின் 8. S2 ஹார்ட் சவுண்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு. S2 ஹார்ட் சவுண்ட் எதற்கு தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, க்ளோசர் ஆஃப் த அயோட்டிக் அண்ட் பல்மனரி வால்வ். ஸோ இந்த S2 அப்படின்னு சொல்லும்போது டப் அப்படின்ற சவுண்டு அயோட்டிக் வால்வும் பல்மனரி வால்வும் க்ளோஸ் ஆகும்போது தான் உருவாகுது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி, க்ளோசர் ஆஃப் த அயோட்டிக் வால்வ் ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி, க்ளோசர் ஆஃப் த மைட்ரல் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், மைட்ரல் வால்வும் ட்ரைகாஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆகும்போது S1 லப் அப்படின்ற சவுண்ட் தான் உருவாகுது. ஸோ ஆப்ஷன் சி ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி, க்ளோசர் ஆஃப் த மைட்ரல் வால்வ். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் பி, க்ளோசர் ஆஃப் த அயோட்டிக் அண்ட் பல்மோனிக் வால்வ் அப்படின்றது சரியான ஆன்சர். கொஸ்டின் 9. Which is the longest vein in the human body? ஆப்ஷன் ஏ, கிரேட் சஃபனஸ். இந்த வெயினை லாங்கஸ்ட் வெயின் இன் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கிரேட் அப்படின்ற வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது எங்கே இருக்குதுன்னா ஃபுட்லேருந்து கிராயின் வரையில் உள்ள பிளேஸில் இந்த வெயின் வந்து இருக்குது. ஆப்ஷன் பி, பப்ளைட்டல் வெயின். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் நம்முடைய நீக்கு பின்னாடி, நம்முடைய முட்டிக்கு பின்னாடி இருக்கு. ஆப்ஷன் சி, எலியாக் வெயின். இது எங்க இருக்குதுன்னா பெல்விஸ்ல இருக்கு. ஆப்ஷன் டி, ஃபிமோரல் வெயின். இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும், நம்முடைய தைல இருக்கு. கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, கிரேட் சஃபனஸ் வெயின். த லார்ஜஸ்ட் ஆர்டரி ஆஃப் ஹியூமன் பாடி. ஆப்ஷன் ஏ, அயோட்டா. அயோட்டா எங்க இருக்கு? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு அயோட்டிக் வால்வ் மூலமாக அயோட்டா போய் அங்கேருந்து ஹோல் பாடிக்கு சப்ளை ஆகுது. ஸோ இந்த அயோட்டா என்கிற ஆப்ஷன் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி, கரோடிட் ஆர்ட்ரி ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி, சப்க்ளேவியன் ஆர்ட்ரி ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி, பல்மனரி ஆர்ட்ரி ராங் ஆன்சர். இங்க பல்மனரி ஆர்ட்ரி எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் 11. The pH of blood. ஆப்ஷன் ஏ 6.4. இந்த ஆப்ஷன் ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி 7.4. நார்மல் pH வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 7.35 to 7.45. இந்த வேல்யூவை நீங்கள் ஞாபகமாக வச்சிருக்கணும். லெஸ் தென் 7.35 வரும்போது அசிடோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரேட்டர் தென் 7.45 வரும்போது அல்கலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஆப்ஷன் பி 7.4 என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி 7.8 ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி 6.8 ராங் ஆன்சர். Question 12. The average HB content of human blood is option A 18 to 23 gram per dl. Wrong answer. Option B 14 to 16 gram per dl. Sariyana answer. Option C 8 to 10 gram per dl. Wrong answer. Option D 16 to 20 gram per dl. Wrong answer. இங்க
நார்மலாக வந்து நம்ம ஃபீமேலுக்கு 12 to 16 கிராம் per DL அப்படின்ற நார்மல் வேல்யூவாக சொல்லுவோம். அதே டைமில் மேல் 13 to 18 கிராம் per DL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு புக்லையும் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே காமனாக ஆவரேஜாக சூஸ் பண்ணும்போது 14 to 16 அப்படின்றது சரியான ஆன்சர். நார்மல் சிவிபி. சிவிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர். ஸோ சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷரில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ரைட் ஏட்ரியல் ப்ரெஷர் எவ்வளவு, வீனஸ் ரிட்டர்ன் எவ்வளவு, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர். வீனஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1 மினிட்ல நம்ம ஹோல் பாடியிலேருந்து ஹார்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ரத்தத்தோட அளவு என்ன அப்படின்றது தான் வீனஸ் ரிட்டர்ன். ஸோ இப்போ ஓரளவு சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5 to 10 சென்டிமீட்டர் ஆஃப் H2O. ஸோ இந்த ஆப்ஷன் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி 10 to 15 சென்டிமீட்டர் ஆஃப் H2O, ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி 15 and 20 சென்டிமீட்டர் ஆஃப் H2O, ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி 20 to 30 சென்டிமீட்டர் H2O, ராங் ஆன்சர். ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் 5 to 10. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 5 fingers 10 fingers. Elevation in jugular venous pressure is observed in all of the following conditions except. ஸோ இங்கே எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தெரியும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 3 வந்து இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர், ஒன்று தான் தவறான ஆன்சர். அந்த 1 என்ன அப்படின்றத இந்த இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜுகுலார் வீனஸ் ப்ரெஷர் எதுலெல்லாம் ஹையாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ ரைட் சைடட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இங்கே ரைட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன? ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரி மூலமாக லங்ஸுக்கு பிளட் போகுது. ஸோ இங்கே ரைட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர் வரும்போது ரைட் வென்ட்ரிக்கலோட பம்பிங் கெப்பாசிட்டி குறையுது. ரைட் வென்ட்ரிக்கல் பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகும்போது ரைட் ஏட்ரியத்தில் பிளட் தேங்க ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ரைட் ஏட்ரியத்தில் பிளட் தேங்கும் போது என்ன ஆகுது? ஜுகுலர் வீனஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி கார்டியாக் டாம்போனேட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஹார்ட்டில் மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது. இன்னர் லேயர் எண்டோகார்டியம் அப்படின்னு சொல்கிறோம், மிடில் லேயரை மயோகார்டியம் அப்படின்னு சொல்கிறோம், அவுட்டர் மோஸ்ட் லேயரை எப்பிகார்டியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எப்பிகார்டியத்தை தான் பெரிகார்டியம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த பெரிகார்டியத்தில் 2 லேயர்ஸ் இருக்கு, விசரல் பெரிகார்டியம், பெரைட்டல் பெரிகார்டியம். ஸோ இந்த விசரலுக்கும் பெரைட்டலுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இங்கே இருக்கு. இந்த ஃப்ளூயிடுக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்கு. பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அதிக அளவு அக்குமுலேட் ஆகும்போது இதயம் வெளியிலிருந்து அழுத்தப்படுது. ஸோ இப்படி அழுத்தப்படுறத தான் கார்டியாக் டாம்போனேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி அழுத்தப்படும் போது என்ன ஆகுதுன்னா ரைட் ஏட்ரியம் கொலாப்ஸ் ஆகுது. இங்கே நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், ஏன் லெஃப்ட் சைடு அஃபெக்ட் ஆகாமல் ரைட் சைடு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத புரிந்து கொள்ளணும். ரைட் சைடு வாலை கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால தான் ரைட் சைடு தின்னாக இருக்கிறதுனால இம்மிடியேட்டாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ ரைட் சைடு கொலாப்ஸ் ஆகி உள்ள அழுத்தும் போது ரைட் ஏட்ரியத்தோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட் ஏட்ரியம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஜேவிபி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இங்கே இந்த ஆப்ஷனும் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி கன்ஸ்ட்ரக்டிவ் பெரிகார்டைட்டிஸ். ஸோ பெரிகார்டைட்டிஸ்னா எல்லாருக்குமே தெரியும், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பெரிகார்டியம். ஸோ இங்கே பெரிகார்டியம் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகுது? ரைட் ஏட்ரியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஜேவிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆன்சரும் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி மயோகார்டைட்டிஸ். மயோகார்டியம்னா எங்கே இருக்கு? மிடில் லேயர் ஆஃப் த ஹார்ட். மயோகார்டைட்டிஸ்னா என்ன? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மயோகார்டியம். ஸோ இது பெரும்பாலும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மசிலை தான் ஃபஸ்ட்டு பாதிக்குது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு எங்கேருந்து பிளட் வருது? லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து வருது. லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு எங்கேருந்து வருது? லங்ஸ்லேருந்து வருது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பாதிக்கும் போது லங்ஸில் பிளட்டு தேங்க ஆரம்பிக்குது. ஸோ லங்ஸில் ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆகும்போது சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஜேபிபி இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இம்மிடியேட்டாக ஆகிறது கிடையாது. அதனால தான்
எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த மயோகார்டைட்டிஸ் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு. Question 15. Boot shaped heart in a chest x-ray is commonly associated with 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ mitral stenosis, கண்டிப்பா இந்த ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் பி ருமேட்டிக் ஃபீவர், இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் சி அயோட்டிக் ரிகர்ஜிடேஷன், இந்த ஆப்ஷனும் ராங். ஆப்ஷன் டி ஃபலூட் டெட்ராலஜி, இந்த ஆப்ஷன் சரியான ஆன்சர். ஸோ இது வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட். ஸோ மெயின் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைனோசிஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபலூட் டெட்ராலஜியோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். 16. The enzyme level which is found elevated after myocardial infarction is ஆப்ஷன் ஏ சீரம் கிரியாட்டினின். ஸோ இங்கே வந்து கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்புறம் எந்த என்சைம் எலிவேட் ஆகுது அதுதான் எங்கள் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ சீரம் கிரியாட்டினின் அப்படின்னு சொல்லும்போது இது ரிலேட்டட் டு கிட்னி. ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் பி அல்கலைன் பாஸ்பேட்டேஸ், இந்த என்சைம் எங்கே இருக்குன்னா லிவர், போன், கிட்னி, இன்டெஸ்டைன், பிளாசண்டா. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். ஆப்ஷன் சி பாஸ்போகைனேஸ், இது எங்கே இருக்குதுன்னா மசில் அண்ட் ஹார்ட் எனர்ஜி மெட்டபாலிசத்துக்கு இந்த பாஸ்போகைனேஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பட் இது வந்து கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் டி கிரியாட்டினின் கைனேஸ், இதுதான் கார்டியாக் என்சைம், இதுதான் கரெக்டான ஆன்சர். Question 17. Which of the following lab test is most indicative of myocardial damage? ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் மயோகார்டியம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத மோர் ஸ்பெசிஃபிக்காக கால்குலேட் பண்ணுற ஒரு லேப் டெஸ்ட் என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஆப்ஷன் ஏ லாக்டிக் ஆசிட் லெவல். லாக்டிக் ஆசிட் லெவல் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஆக்சிஜனேஷன். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் பி லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ், இந்த என்சைம் லாக்டேட்டை பைருவேட்டாக கன்வெர்ட் பண்ணுது, இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் சி கிரியாட்டின் கைனேஸ் என்ற இந்த என்சைம் ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் 48 to 72 ஹவர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு நார்மல். ஸோ இந்த ஆப்ஷனும் மோர் ஸ்பெசிஃபிக் அப்படின்றது தான் கொஸ்டின், இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் டி ட்ரோபோனின் ஐ, இது வந்து மோஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் ஸ்பெசிஃபிக் கார்டியாக் மார்க்கர் ஆஃப் மயோகார்டியல் டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7 to 10 டேஸ்க்கு இதோட வேல்யூ ஹையாகவே இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். Question 18. Which among the following needs to be monitored before administering digoxin? Digoxin கொடுக்கறதுக்கு முன்னாடி எது ஒன்று கண்டிப்பாக செக் பண்ணணும். ஆப்ஷன் ஏ அப்பிக்கல் பல்ஸ். ஸோ இதை எங்கே செக் பண்ணுறோம்? 5th intercostal ஸ்பேஸில் ஃபீல் பண்ணுறோம். எதுக்காக எங்கே செக் பண்ணுறோம்? ஸோ இந்த அப்பிக்கல் பல்ஸ் டைரக்ட் ஹார்ட் பீட்டை நம்ம கேட்க முடியும். ஸோ இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவல் வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் என்ன அப்படின்றத அக்யூரேட்டாக தெரிந்து கொள்ள முடியும். ஆப்ஷன் பி ரேடியல் பல்ஸ். ஸோ இதன் மூலம் பெரிஃபரல் சர்க்குலேஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மோர் அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியாது, மேபி பீட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி ராங். ஆப்ஷன் சி பல்ஸ் டெஃபிசிட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அப்பிக்கல் பல்ஸ் 1 minute செக் பண்ணும்போது 90 இருக்கு, ரேடியல் பல்ஸ் 1 minute செக் பண்ணும்போது 80 இருக்கு. ஸோ பல்ஸ் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லும்போது அப்பிக்கல் பல்ஸ் மைனஸ் ரேடியல் பல்ஸ், ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னவோ அதுதான் பல்ஸ் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் டி பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டோலிக் பிபி மைனஸ் டயஸ்டோலிக் பிபி, இந்த டிஃப்ரென்ஸ் தான் பல்ஸ் ப்ரெஷர். ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். ஆப்ஷன் ஏ அப்பிக்கல் பல்ஸ் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். Question 19. Lack of oxygen in the bloodstream. ஆப்ஷன் ஏ அப்னியா அப்படின்னு சொல்லும்போது டெம்பரரியாக ப்ரீத்திங் ஸ்டாப் ஆகுது ஃபார் ஃபியூ மினிட்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபியூ செகண்ட்ஸ்க்காக இருக்கலாம். எதனால? பிரெயின் அல்லது ஏர்வேல ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் பி சைனோசிஸ், ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன். ஸோ ஆக்சிஜன் லெவல் பிளட்டில் லோவாக இருக்கிறது தான் சைனோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதில் ஸ்கின், லிப்ஸ், நெயில் பெட் எல்லாமே ப்ளூ கலரில் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் சி அனோக்சியா, கம்ப்ளீட் அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை டு த டிஷ்யூ. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங்.
Option D, hypoxemia, lack of oxygen in the bloodstream. So option D, hypoxemia என்பது சரியான answer. Question 20. The P wave on electrocardiogram corresponds to. So ECGல P wave எப்படி நம்ம பார்க்க முடியும்? Option A, atrial depolarization. ஸோ இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டீபோலரைசேஷன் அப்படின்னு சொன்னால் கன்ட்ராக்ஷன், ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொன்னோன்னா ரிலாக்ஸேஷன். இங்கே ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஸோ ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் தான் பிவேவ். ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் அப்படின்றது சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி ஏட்ரியல் ரீபோலரைசேஷன், ரிலாக்ஸேஷன் அப்படின்னு அர்த்தம். இது QRS காம்ப்ளெக்ஸால் மறைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை நம்ம இசிஜியில் பார்க்க முடியாது. ஆப்ஷன் சி வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ இதை QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் டி வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன், வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகிறது, இதை டி வேவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். Question 21. U wave is seen in which of the following conditions? Option A, hypotension. Hypotension என்ன எல்லோருக்குமே தெரியும், பிபி லோவா இருக்கிறது. ஆப்ஷன் ஏ ராங். ஆப்ஷன் பி ஹைப்போகலிமியா. ஹைப்போகலிமியானா என்ன? பொட்டாசியம் லெவல் லோவா இருக்கிறது தான் ஹைப்போகலிமியா அப்படின்னு சொல்றோம். ஸோ இசிஜியில் பொட்டாசியம் லெவல் லோவா இருக்கும்போது இந்த யூ வேவை நீங்க நோட் பண்ண முடியும். ஆப்ஷன் பி ஹைப்போகலிமியா என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி ஹைப்பர் கலிமியா. பொட்டாசியம் லெவல் ஹையா இருக்கும்போது இசிஜியில் என்ன நோட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆப்ஷன் சி ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி ஹைப்பர் டென்ஷன். பிபி ஹையா இருக்கிறது தான் ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஆப்ஷன் டி ராங். Question 22. Which of the following ECG findings indicates hypokalemia? So option A, tented T wave. T wave அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டாலா, நேரோ அண்ட் பீக்கா இருக்கும். எப்போ அப்படின்னா பொட்டாசியம் லெவல் ஹையா இருக்கும்போது. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ அப்படின்றது ராங். ஆப்ஷன் பி எஸ்டி செக்மெண்ட் டிப்ரெஷன். பொட்டாசியம் லெவல் லோவா இருக்கும்போது எஸ்டி செக்மெண்ட் டிப்ரெஷனை நம்ம இசிஜியில் நோட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி வைடனிங் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸ். நார்மலாக QRS அப்படின்போது 0.08 to 0.12 செகண்ட்ஸ். வைட் அப்படின்னு சொல்லணும்னா மோர் தென் 0.12 செகண்ட் இருந்துச்சுன்னா அதை வைட் QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி ப்ரொலாங்ட் PR இன்டர்வல். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டிகிரி AB பிளாக். நார்மலாக PR இன்டர்வல் 0.12லேருந்து 0.20 செகண்ட்ஸ் இருக்கும். ப்ரொலாங் அப்படின்னு சொல்லும்போது மோர் தென் 0.20 செகண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றதும் ராங் ஆன்சர். Question 23. Normal PR interval in ECG. Option A 0.20 to 0.35 seconds. In the option wrong. Option B 0.30 to 0.45 seconds. In the option of wrong. Option C 0.35 to 0.40 seconds. In the option C wrong. Option D 0.12 to 0.20 seconds என்பது சரியான ஆன்சர். Question 24. Hyperkalemia leads to what changes in ECG? Option A inverted T wave. ஸோ இங்கே கொஸ்டினில் ஹைப்பர்கலிமியா அப்படின்னா பொட்டாசியம் லெவல் ஹையாக இருக்கிறது தான் ஹைப்பர்கலிமியா அப்படின்னு சொல்லும். ஸோ பொட்டாசியம் லெவல் ஹையாக இருந்தாலே இசிஜியில் டி வேவ் ரொம்ப ஹையாக டாலாக இருக்கும். இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் பி டால் டி வேவ்ஸ். ஸோ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி ப்ரொலாங்ட் QT இன்டர்வல். கண்டிப்பாக இல்லை, ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி வைட் QRS காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். Question 25. Which of the following ECG findings indicates myocardial infarction? மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு இசிஜியில் நம்ம மோஸ்ட்லி என்ன நோட் பண்ணுவோம்? ஒன்று எஸ்டி எலிவேஷன் இருக்கும், இல்லை எஸ்டி டிப்ரெஷன் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏல எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்.
Option B, white QRS complex. Wrong answer. Option C, presence of U wave. U wave எங்க பாப்பீங்க? Hypokalemia. இந்த option wrong. Option D, T wave inversion. So இந்த option wrong. Question 26. Coronary angiogram helps to find out the following except. Exceptனா 3 answers சரியானது. அந்த except wrong one என்னது? Angiogramல என்ன find out பண்றோம்? Option A, blockage of coronary artery. Yes, angiogramல நம்ம blockage கண்டுபிடிக்க முடியும். Option B, perfusion of lungs. Angiogramல lungs வந்து நம்ம mostly பார்க்கறது இல்ல. So இந்த option B அப்படின்றது wrong. Option C, blood supply to the heart. Yes, angiogramல blood supply எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும். Option D, detect the blocked blood vessels. Yes, angiogram பண்ணும்போது எந்த இடத்துல block இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி perfusion of lungs அப்படின்றது தவறானது. Question 27. Which among the following is the best diagnostic procedure for coronary atherosclerosis? Coronary atherosclerosis அப்படின்னு சொல்லும்போது coronary arteryல எந்த இடத்துல blockage இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க ஒரு பெஸ்ட் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது தான் இங்க கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, செஸ்ட் எக்ஸ்ரே. ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி, கார்டியாக் கத்தீட்ரைசேஷன், அதாவது ஆஞ்சியோகிராம். இந்த ஆப்ஷன் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி, எம்ஆர்ஐ. ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி, டோப்ளர். ஆப்ஷன் டி ராங். Fever with relative bradycardia is seen in. Option A, malaria. Wrong answer. Option B, typhoid. சரியான answer. Option C, filaria. Wrong answer. Option D, diphtheria. Wrong answer. So இங்க option B, typhoid அப்படின்றது சரியான answer. Question 29. Staffna Zara is watching the cardiac monitor and notices that the rhythm suddenly changes. There are no P waves. The QRS complexes are wide and the ventricular rate is regular but over 100. The nurse determines that the patient is experiencing P wave illa, no P wave. The QRS complex wide இருக்கு but இருக்கு. Ventricular rate more than 100 இருக்கு. ஸோ more than 100 சொல்லும்போது இங்கே வந்து டெக்கிகார்டியா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ, வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா. ஸோ டெக்கிகார்டியா more than 100, QRS காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா அப்படின்றது சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். இசிஜியில் விஎஃப் இருக்கும்போது நோட் பண்ணிங்கன்னா P wave இருக்காது, QRS காம்ப்ளெக்ஸ் இருக்காது. ஸோ ஸ்டார்ட் இம்மிடியட் CPR, இம்மிடியட் மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் சி, ப்ரீமெச்சூர் வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ரா பீட் இருக்கும், ரிதம் கேப் இருக்கும். இதை PVC அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் டி, சைனஸ் டெக்கிகார்டியா. சைனஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெகுலர் ரிதம், டெக்கிகார்டியானா ஹார்ட் ரேட் more than 100. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். Question 30. Any disturbance that blocks the transmission of nerve impulse from SA node downwards is known as. ஸோ இங்கே SA node அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி வருது. ஆப்ஷன் ஏ, ஹார்ட் பிளாக். ஹார்ட் பிளாக்னா என்ன? எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ராப்பராக கிடைக்காம ஹார்ட் பீட் ஸ்லோ ஆகும், ஃபாஸ்ட் ஆகும், அல்லது மிஸ்ட் பீட் ஆகிறது. ஸோ இதுதான் ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி, ஹார்ட் அட்டாக். கொரோனரி ஆர்ட்ரியில் ஏதோ ஒரு பிளாக்கேஜ்னால ஆக்சிஜன் சரியாக கிடைக்காம மசில் டெத் ஆகுறதா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் சி, நர்வ் பிளாக். எக்ஸாம்பிள், லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்கும்போது டெம்பரரியாக பெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது தான். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் டி, கார்டியாக் அரித்தீமியா. அரித்தீமியானா என்ன? அப்நார்மல் ரிதம், டூ ஃபாஸ்ட்டாக இருக்கும், அல்லது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அல்லது இர்ரெகுலராக இருக்கும். எதனால? ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுறதுனால. ஸோ இந்த ஆப்ஷன் ராங். Question 31. Clinical manifestation involved in right side heart failure. ஆப்ஷன் ஏ, ascites. ascites என்பது என்ன? அப்டாமனில் ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிருக்குது. ஆப்ஷன் பி, pedal edema, fluid leakage into the tissue. ஆப்ஷன் சி, oliguria. ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கும்போது
பம்பிங் கெப்பாசிட்டி லோ ஆகுது. ஸோ அதனால கிட்னிக்கு ரீச் ஆகக்கூடிய பிளட்டோட அமௌண்ட்டு ரொம்பவே லெஸ் ஆகுது. யூரின் அவுட்புட் ரொம்ப கம்மியாகிறது தான் ஒலிக்யூரியா அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் டி ஆல். ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்க 3 ஆப்ஷனுமே சரியானது. ஸோ ஆப்ஷன் டி ஆல் என்பது சரியான ஆன்சர். கொஸ்டின் 32 angina இஸ். angina அப்படின்னு சொல்லும்போது செஸ்ட் பெயின் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே டைரக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ பேக் பெயின் ராங், ஆப்ஷன் பி செஸ்ட் பெயின் ரைட், ஆப்ஷன் சி லெக் பெயின் ராங், ஆப்ஷன் டி ஹெட்ஏக் ராங். கொஸ்டின் 33 வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் angina pectoris. இங்கே கொஸ்டினில் angina அப்படின்னு சொல்லும்போதே புரிஞ்சிருக்கணும் ஹார்ட் அப்படின்றத. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ நியூராலஜிக்கல் டிசீஸ் ராங் ஆன்சர், ஆப்ஷன் பி கேஸ்ட்ரிக் டிசீஸ் ராங் ஆன்சர், ஆப்ஷன் சி ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் ராங் ஆன்சர், ஆப்ஷன் டி கார்டியாக் டிசீஸ் ரைட் ஆன்சர். Question 34. The lack of oxygen supply to myocardium of heart leads to. Option A fibrillation wrong answer, option B heart failure wrong answer, option C angina wrong answer, option D infarction. Yes, heart attack எதனால வருது? heart muscles ஆக்சிஜன் சரியாக கிடைக்காதப்போ ஹார்ட் மசில் டேமேஜ் ஆகுது அல்லது டெத் ஆகுது. ஸோ இதை தான் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் டி இன்ஃபெக்ஷன் என்பது சரியான ஆன்சர். கொஸ்டின் 35. When caring for a patient after cardiac catheterization, which nursing action is most important? ஆன்ஜியோ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நர்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஆப்ஷன் ஏ அட்மினிஸ்டர் ஆக்சிஜன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒருவேளை ஆக்சிஜன் லோவாக இருந்தால் நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் பி ப்ரொவைட் ரெஸ்ட். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஆஃப்டர் சர்ஜரி ரெஸ்ட் கொடுக்கறது தான் அது காமன். ஆப்ஷன் சி செக் த இசிஜி எவ்ரி 5 to 15 minutes. இது ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து ஒருவேளை ரிப்பீட் இசிஜி அப்படின்னு டாக்டர் சைடில் சொல்லலாம். ஒருவேளை அப்படி கண்டினியூஸ் மானிட்டரிங் வேணும் அப்படின்னா சிசியூ அல்லது ஐசியூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அங்கே கண்டினியூஸ் மானிட்டரில் நம்ம இசிஜி ரிதம் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் டி செக் அ பல்ஸ் டிஸ்டன்ஸ் டு த இன்சர்ஷன் சைட். எஸ், ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். எதுக்காக இந்த பல்ஸ் செக் பண்ணுறோம்? ஆன்ஜியோ மோஸ்ட்லி எங்கே பண்ணப்படுது? ஃபிமோரல் அல்லது ரேடியல் ஆர்ட்ரியில். இந்த பல்ஸ் எதுக்காக செக் பண்ணணும்? பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கா, கிளாட் ஃபார்மேஷன் ஏதாவது இருக்கா, ஹெமட்டோமா ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கா, அல்லது ப்ளீடிங் ஏதாவது ஆகுதா? இந்த காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கிறதுக்காக தான் பல்ஸ் செக் பண்ணுறது. ஸோ ஒரு நர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஸோ எங்கே ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்களோ அந்த சைட்டில் ஸ்கின்னோட கலர் பார்க்குறது, டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கா வார்மாக இருக்கான்றதை பார்க்குறது, கேப்பிலரி ரீஃபில் ரேடியல் ஆர்ட்ரியில் பண்ணியிருந்தாங்கன்னா கேப்பிலரி ரீஃபில் எப்படி இருக்குன்றது பார்க்குறது, தென் அளவுக்கு அதிகமான பெயின் இருக்குதா, ஏதாவது நம்னஸ் இருக்குதா. இதுதான் ஒரு நர்சஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கொஸ்டின் 36. Sudden cardiac death is due to the dysfunction of option A right atrium wrong option, option B mitral valve wrong, ஆப்ஷன் சி லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் மசில் டேமேஜ் ஆகும்போது பம்பிங் கெப்பாசிட்டி லோ ஆகுது, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், தென் டெத். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி கொரோனரி ஆர்ட்ரி ராங். கொஸ்டின் 37. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் லெஃப்ட் சைடட் ஹார்ட் ஃபெயில்வர். ஆப்ஷன் ஏ செப்டல் டிஃபெக்ட். ஸோ இது செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹோல் இன் த செப்டம். இது ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். ஆப்ஷன் ஏ ராங். ஆப்ஷன் பி கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். இந்த ஆப்ஷனும் ராங். ஆப்ஷன் சி கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், சிஏடி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்ட்ரி நேரோ ஆகும்போது பம்பிங் கெப்பாசிட்டி லோ ஆகுது. பம்பிங் கெப்பாசிட்டி லோ ஆகும்போது ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மோஸ்ட் காமன் காஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் டி ஹைப்பர் டென்ஷன். இந்த ஆப்ஷனும் சரிதான், பட் மோஸ்ட் காமனில் வராது. கொஸ்டின் 38. Small painful nodes on fingers and toes called osseous nodes are seen in.
Option A, cardiomyopathy, wrong answer. Option B, pericarditis, இந்த option wrong. Option C, infective endocarditis, இதில் தான் இந்த symptoms நம்ம பார்க்க முடியும். Option D, myocarditis. So myocarditis wrong. Question 39. Streptococcal throat infection can later leads to Option A, tuberculosis, தவறு. Option B, leprosy, இந்த option இல்லை. Option C, rheumatic heart disease. So streptococcal throat infection கண்டினியூஸாக இருக்கும்போது ஹார்ட் வால்வ்ஸ் பெர்மனண்ட்டாக டேமேஜ் ஆகுது. ஸோ திஸ் லீட்ஸ் டு ஹார்ட் ஃபெயில்யூர். ஸோ ஆப்ஷன் சி ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி மலேரியா ராங். Question 40. The abnormal dilation of the wall of an artery is referred to as Option A, aneurysm. Aneurysm na abnormal dilation of the wall. So option A சரியான answer. Option B, hernia. Hernia na என்ன? Something inside pushes through a weak area அப்படின்னு சொல்லலாம். So இந்த option wrong. Option C, atherosclerosis na என்ன? coronary arteryல fat deposit ஆகும்போது ஆர்ட்ரி நேரோ ஆகுது. ஸோ இதனால பிளட் சப்ளை லோ ஆகுது. ஸோ இதை தான் அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் டி ஃபிப்ளைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த வெயின். ஸோ இந்த ஆப்ஷனை ராங். ஆப்ஷன் ஏ அனியூரிசம் அப்படின்றது சரியான ஆன்சர். Question 41. Nurse should recognize that a patient has coronary artery disease is receiving aspirin 2. சிஏடியால் அஃபெக்ட் ஆன ஒரு பேஷண்ட் ஆஸ்பிரின் எடுக்கிறாரு. ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லும்போது பெயின் ரிலீஃப் கண்டிப்பாக பண்ணும். பட் இந்த பேஷண்ட்டுக்கு இது முக்கியம் அல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ ரிலீவ் பெயின் என்பது ராங். ஆப்ஷன் பி டிக்ரீஸ் பிளேட்லெட் அட்ஹெசன். ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி ரிடியூஸ் ஃபீவர். பட் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் டி டிமினிஷ் இன்ஃப்ளமேஷன். ஆஸ்பிரின் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். பட் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் ராங். Question 42. Patient is on enalapril and diuretic therapy for heart failure. Nurse should notify the physician that the therapy is not effective when she finds. ஸோ இங்கே ஒருத்தர் ஹார்ட் ஃபெயிலியரால் அஃபெக்ட் ஆகிருக்காரு. டயூரிட்டிக்ஸ் கண்டினியூஸாக எடுக்கிறார். டயூரிட்டிக்ஸோட எஃபெக்ட் என்ன? எக்ஸ்ட்ரா வாட்டரை பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது. டயூரிட்டிக்ஸ் எடுத்தும் அதற்கான எஃபெக்ட் இல்லை. அதனோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரை கஃப். ட்ரை அப்படின்னு சொல்லும்போது டீஹைட்ரேட் ஆகுது. டயூரிட்டிக்ஸோட எஃபெக்ட் ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் பி ஸ்கின் ரேஷ். ஸோ இங்கேயும் எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே ரிமூவ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றதும் சரி. ஆப்ஷன் சி எடிமா இன் லெக்ஸ். எடிமா எப்படி உண்டாகுது? வாட்டர், எக்ஸஸ் வாட்டர் எதுவுமே வெளியில் போகாமல் வாட்டர் அப்படியே இன்சைட் அக்குமுலேட் ஆகுது. இங்கே ஆப்ஷன் சி அப்படின்றது ராங். ஆப்ஷன் டி போஸ்ட்ரல் ஃபால் இன் பிபி. இந்த வாட்டர் எல்லாமே வெளியில் போகும்போது டீஹைட்ரேட் ஆகி பிபி லோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரி. ஸோ இங்கே ஆப்ஷன் சி எடிமா இன் லெக்ஸ் என்பது இந்த கொஸ்டினோட ஆன்சர். Question 43. How soon after symptom onset must a person who has had a stroke receive thrombolytic treatment? ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 30 minutes, ஆப்ஷன் பி 1 hour, ஆப்ஷன் சி 2 hours, ஆப்ஷன் டி 4.5 hours. ஸோ இங்கே as per guideline of American Stroke Association and European Stroke Association, person who had a stroke must receive thrombolytics treatment within 4.5 hours. So இங்க ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். Question 44. Immediate treatment of choice for ventricular fibrillation is VF னா என்ன? ஒரு சீரியஸ் கார்டியாக் ரிதம் டிஸ்டர்பன்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். VF ஒரு லைஃப் த்ரெட்டனிங் எமர்ஜென்சி. இம்மீடியட்டாக சிபிஆர் அண்ட் ஷாக் ரெண்டுமே ரொம்பவே அவசியம். அடுத்து தான் ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ அட்மினிஸ்டர் அட்ரினலின் 0.1 mg per kg ராங். ஆப்ஷன் பி defibrillate with 360 joules. எஸ் அஃப்கோர்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி கார்டியோவர்ஷன். இது எப்போ அப்படின்னா வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது. ஸோ இந்த ஆப்ஷன் சி ராங்.
ஆப்ஷன் டி அட்மினிஸ்டர் ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணணும் பட் ப்ரையாரிட்டியில் இல்லை. Question 45. The following drugs are calcium channel blockers except. ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 3 calcium channel blockers, 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டானது. ஸோ அது என்ன, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஷன் ஏ அம்லோடிபின். அம்லோடிபின், நிஃபிடிபின் இது எல்லாமே calcium channel blockers. ஆப்ஷன் பி வெரப்பெமில், இதுவும் calcium channel blockers. ஆப்ஷன் சி ராமிப்ரில், இது ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, ப்ரில் அப்படின்னு முடியும் போது அது எல்லாமே ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ் குரூப்பில் வரும். எக்ஸாம்பிள் கேப்டோப்ரில், எனால்ப்ரில், லிசினோப்ரில், ராமிப்ரில், இந்த ப்ரில் குரூப் எல்லாமே ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் எக்ஸப்ட். ஆப்ஷன் டி டில்டியசம், இதுவும் calcium channel blockers. Question 46. Which of the following drug is withheld if the patient's pulse is less than 60 per minute? Option A digoxin. ஸோ பல்ஸ் ரேட் லெஸ் தென் 60 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ டிஜாக்சின் என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி டோபுட்டமைன், ஆப்ஷன் சி டோபமைன், ரெண்டுமே ஐனோட்ரோப்ஸ் டு சப்போர்ட் பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த ரெண்டுமே ராங். ஆப்ஷன் சி ஃபெனடைன், இது ஒரு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். Question 47. For giving CPR after ascertaining unresponsiveness, one should. CPR கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நபர் எந்த பதிலும் அளிக்கலை, ஷோல்டரில் தட்டுறோம், நோ ரெஸ்பான்ஸ், ப்ரீத்திங் இல்லை, பல்ஸ் இல்லை, ஸோ இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவோம், அதுதான் எங்கள் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கால் ஃபார் ஹெல்ப், ப்ரீத்திங் செக் பண்ணுறோம், இல்லை பல்ஸ் இல்லை, ஸோ இம்மிடியேட்டாக ஹெல்ப் கேட்டுட்டு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் பி எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஆர்வே, ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். ஆப்ஷன் சி செக் த கரோடிட் பல்ஸ், எஸ் ப்ரீத்திங் செக் பண்ண உடனே பல்ஸ் செக் பண்ணுறோம். ஆப்ஷன் டி கிவ் செஸ்ட் கம்ப்ரெஷன், ப்ரீத்திங் இல்லை, பல்ஸ் இல்லை, ஸோ இம்மிடியேட்டாக ஹெல்ப் கேட்டுட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஆப்ஷன் ஏ கால் ஃபார் ஹெல்ப். Question 48. AED stands for. Option A arrhythmia eliminating device, wrong. Option B advanced emergency defibrillator, wrong. Option C authorized emergency defibrillator, wrong. Option D automated external defibrillator, yes, option D correct. Question 49. What is the ratio of chest compressions to ventilations when one rescuer performs CPR on an adult? Option A 30:1, wrong. Option B 30:2, correct answer. Option C 15:1, wrong. Option D 15:2, wrong. In 50, digoxin is. Option A calcium channel blockers, no. Option B cardiac glycosides, yes. Digoxin என்பது ஒரு cardiac glycoside. Option C thrombolytic agents, no. Option D anti-angina drugs, no.